அந்த நாள் ஆகஸ்ட் 31, 2018, குன்றத்தூர், சென்னை. அப்போ நேரம் சாயங்காலம் 7 மணி ஆகி இருந்தது. பேங்க் எம்ப்ளாயியான விஜய் காலையில வேலைக்கு கிளம்பின நிலையில இன்னும் வரல அப்படிங்கிற கவலையில இருந்த விஜயோட மனைவி எப்ப வீட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டு அவருக்கு கால் பண்றாங்க. அதுக்கு விஜய் வேலை அதிகமா இருந்ததால மறுநாள் காலையில தான் வீட்டுக்கு வர முடியும்னு சொல்றாரு. இதை கேட்டு வழக்கத்தை விட அதிகமா கோவப்பட்ட விஜயோட மனைவி, நான் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக கிஃப்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இப்படி சொல்றீங்க, அதெல்லாம் தெரியாது, உடனே நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கோவத்தோட சொல்றாங்க. பிகாஸ் அன்னைக்கு விஜயோட 30வது பிறந்த நாள். அதுக்கு தான் அவரோட மனைவி விஜய கண்டிப்பா வீட்டுக்கு வர சொல்லி கோவப்பட்டிருக்காங்க. உடனே தன்னோட மனைவியை சமாதானப்படுத்துற விதத்துல பேசின விஜய் மறுநாள் விடியறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றதா சொல்லியும் குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லியும் அவங்கள சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா தான் நினைச்சது நடக்கல அப்படிங்கிற விரக்தியில இருந்த அவரோட மனைவி ஆத்திரத்துல விஜய நல்லா திட்டிட்டு அந்த போன் காலை கட் பண்றாங்க. அப்படியே இரவு நேரம் நகர பொழுது விடிய ஆரம்பிக்குது. விஜயும் அவரோட மனைவி கிட்ட சொன்ன மாதிரியே பேங்க்ல இருந்து கிளம்பி அதிகாலை 5:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ரொம்ப நேரம் தட்டியும் கதவு திறக்கப்படாம இருக்கு. கதவை உத்து பார்த்தவரு அது வெளியே பூட்டி இருந்ததை கவனிக்கிறாரு. இதனால குழப்பம் அடைஞ்ச விஜயோட மனசுல விடியறதுக்கு முன்னாடி இவ குழந்தைகளை கூட்டிட்டு எங்க போனாலோ அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம், ஒருவேளை அவ சொன்னபடி நேத்து வீட்டுக்கு வராதால கோச்சிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டாலோ அப்படிங்கிற கேள்வியும் இன்னொரு பக்கம்னு குழம்பி போறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை அவங்க யார்கிட்டையும் சொல்லாம விஜய விட்டுட்டு இப்படி வெளியே போயிருக்காங்க. இதனால மனசுல ஒருவித சஞ்சலத்தோட இருந்த விஜய் அந்த வீட்டோட ஜன்னல் வழியா எட்டி பார்க்க அங்க பெட்ரூம்ல இருந்த ஃபேன் சுத்திட்டு இருந்திருக்கு. அப்படியே எட்டி ஏறி அந்த ரூம்ல இருந்த பெட்டை பார்த்தவரு அங்க அவரோட 7 வயசு மகன் அஜயும் 4 வயசு மகள் கர்ணிகாவும் தனியா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதை பார்த்ததும் இப்படி குழந்தைகளை தனியா விட்டுட்டு அவ எங்க போனாலோ அப்படின்னு கோவப்பட்டவரு பூட்டை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாரு. அப்படி வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம்குள்ள நுழைஞ்சவருக்கு அங்க இருந்த காட்சியை பார்த்து ஷாக்ல உறைஞ்சு போறாரு. இவரு வெளியே இருந்து பார்த்த மாதிரி அவரோட குழந்தைங்க தூங்கிட்டு இல்ல. ஒரு பக்கம் 4 வயசு பொண்ணு கர்ணிகா வாயில நுரத்தள்ளி இறந்து போயிருக்க, இன்னொரு பக்கம் 7 வயசு பையன் உடம்பு வரைச்சி இறந்து போயிருந்தான். அதை பார்த்து கத்துறாரு, கதறாரு. தன்னோட மனைவிக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்து போன விஜய் அந்த வீட்டுக்குள்ள எங்க தேடியும் அவங்கள காணாம கதி கலங்கி போறாரு. அந்த சமயத்துல விஜய்க்கு என்ன நடந்திருக்கோம்னு ஓரளவுக்கு விளங்க ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. விஜயோட கதறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸும் குழந்தைகளோட நிலைமையை பார்த்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இந்த காட்சியை பார்த்த அக்கம் பக்கத்தினர் நடந்ததை பத்தி குன்றத்தூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்த 7 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ், உங்களுக்கு யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்னு விஜய் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு இவரு, ஆமாம், எனக்கு என் மனைவி மேலதான் சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல அங்க இருந்த எல்லாரும் அதிர்ச்சியோட உச்சத்துக்கே போறாங்க. அதிர்ச்சியா இருந்தாலும் அதுதான் கசப்பான உண்மை. விஜயோட மனைவி விஜய்க்கு கொடுத்த பர்த்டே சர்ப்ரைஸ் இல்ல கொடூரமான ஷாக் இதுதான். எஸ், தமிழ்நாட்டு மக்களை கொதித்தெழ வச்ச அபிராமியோட கேஸ் தான் இது. யாரும் நினைச்சு கூட பார்க்காத, யாராலையும் சகிக்க முடியாத, ஜீர்ணிக்க முடியாத, எந்த ஒரு தாயும் செய்ய முடியாத, செய்யவும் கூடாத அளவுக்கு அன்னைக்கு அபிராமி செஞ்ச காரியம் என்ன? போலீஸ் அபிராமியை விசாரிச்சதுல வெளியே வந்த நெஞ்ச பதற வைக்கும் திடுக்கிடும் தகவல்கள் பத்தி தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கே யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். அம்மா அப்பா இல்லாததால கடலூர்ல இருக்க ஒரு ஹாஸ்டல்ல வளர்ந்த விஜய் தன்னோட ஸ்கூல் படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் 2010 கேட்டரிங் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வராரு. ட்ரைனிங்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அடிக்கடி போக வர இருந்த விஜய்க்கு அதே ஹோட்டல்ல ரிசப்ஷனிஸ்டா இருந்த அபிராமி கூட பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நட்பா மாறி காதலா உருவெடுக்க இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. அபிராமியோட பேரண்ட்ஸ்க்கும் விஜயை பிடிச்சு போக அவங்க சம்மதத்தோட நல்லபடியா கல்யாணமும் முடியுது. அவங்களோட காதலுக்கு
அவனுக்கு சாட்சியா 2 குழந்தைகளும் பிறக்குது. அதே சமயம் தன் குடும்பத்தோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்க நினைச்சு பேங்க் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ண விஜய்க்கு ஒரு பிரைவேட் பேங்க்ல வேலையும் கிடைக்குது. மேரேஜுக்கு அப்புறம் பண்ணிட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ண அபிராமி தன் குழந்தைகளை கவனிச்சுக்கிறதையே முழு நேர வேலையா பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். சரியா சொல்லணும்னா தன்னோட போன்ல டிக்டாக்க இன்ஸ்டால் பண்ற வரைக்கும் தான். 24 மணி நேரமும் அதுல வீடியோ பண்றதையும் அதை சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி லைக்ஸ் அல்றதுலயும் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்ச அபிராமிக்கு அதுக்கப்புறம் குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு நேரம் பத்தாம போகுது. அவங்க குடியிருக்க ஹவுஸ் ஓனர்ஸ் அபிராமியோட மகன் அஜய், மகள் கனிகாவை அவங்களோட குழந்தைகளாகவே பார்த்துக்கிட்டது அபிராமிக்கு ரொம்பவே வசதியா போகுது. லைக்ஸுக்காக மட்டும் வீடியோ போட்ட அபிராமிக்கு அடுத்ததா இன்னொரு விஷயத்து மேல போதை வருது. தன்னோட கண்ண சேவையும் உடல சேவையும் காட்டி வீடியோ போட்ட அபிராமியை ரசிக்க வயசு வாலிபர்கள்ல தொடங்கி வயசான ஆம்பளைங்க வரைக்கும் வர்ணிக்க கமெண்ட்ஸ் போட அதுல மூழ்கி மயங்கி போனவங்க அந்த மயக்கத்திலிருந்து மீளாம மேற்கொண்டு அந்த போத பழக்கத்தோட ஆழத்துக்கே போறாங்க. அது மூலமா அபிராமிக்கு பல ஆண் நண்பர்களோட பழக்கம் கிடைக்குது. இன்னொரு பக்கம் தன்னோட குழந்தைகளுக்காக ராப்பகலா உழைச்சி சம்பாதிச்ச விஜய் குழந்தைகளோட படிப்புக்காக செலவு பண்றது மட்டும் இல்லாம தன்னோட மனைவி ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கிறாரு. அக்கம் பக்கம் கடைக்கு போறதுக்கு கூட அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அபிராமிக்கு ஒரு 2 வீலரும் வாங்கி கொடுக்கிறாரு. ஆனா அபிராமி அதை கடைக்கு போறதுக்கு யூஸ் பண்றதை விட தனக்கு சோசியல் மீடியால அறிமுகமான தன்னோட ஆண் நண்பர்களை நேர்ல போய் பார்க்க யூஸ் பண்ணதுதான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்துல பாவம் வீட்டிலேயே அடைஞ்சு கிடைக்கிற பொண்ணு அவ இஷ்டப்படி 4 இடத்துக்கு போயிட்டு வரட்டும்னு நினைச்ச விஜய்க்கு அதுவே பிரச்சனையா மாற ஆரம்பிக்குது. கையில மொபைலும் ஊர் சுத்த 2 வீலரும் இருக்கிற தைரியத்துல இந்த உலகமே தன் காலுக்கு அடியில அப்படிங்கிற நினைப்புல இருந்த அபிராமி போக போக குழந்தைகளை ஹவுஸ்னர் வீட்டுல விட்டுட்டு மணிக்கணக்கா வெளியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு சரியான சாப்பாடு தண்ணி கொடுக்காம அவங்க தூங்குனாங்களா எந்திரிச்சாங்களா அப்படின்னு எதையும் கவனிக்காம வெளியே சுத்துறதையே முழு நேர வேலையா பார்த்திருக்காங்க. இதெல்லாம் விஜய்க்கு சுத்தமா பிடிக்காம போக அபிராமிய பலமுறை கண்டிச்சு பேசியும் அபிராமியோட அம்மா அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லியும் இருக்காரு. அவங்க பேரண்ட்ஸும் உனக்கு 2 குழந்தைகள் இருக்கு, அவங்கள தனியா விட்டுட்டு வெளியே போறது தப்பு, ஒழுங்கா அவங்கள பார்த்துக்கிட்டு வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி அவங்களும் அபிராமிய கண்டிக்கிறாங்க. இதனால கொஞ்ச நாள் வீட்டுல அடங்கி இருந்த அபிராமி மறுபடியும் வழக்கம் போல ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை தெரிஞ்சு விஜய் தன் மனைவியோட சண்டை போட்டுட்டு வேலைக்கு கிளம்ப உடனே அபிராமியும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. அப்படி போனவங்களை தேடி கண்டுபிடிச்ச விஜய் அவங்கள சமாதானப்படுத்தி நம்ம குழந்தைகளுக்காக வாச்சும் வீட்டுக்கு வான்னு சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் விஜய் ஆகஸ்ட் 31ஆம் தேதியும் அபிராமி அவங்களாவே வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காரு. ஆனா விஜயோட மனசுல இன்னும் பல கேள்விகள் இருந்தது. அதாவது தனக்கும் அபிராமிக்கும் நடுவுல இப்ப எந்த சண்டையும் நடக்காத நிலையில ஏன் வீட்டை விட்டு வெளியே போகணும், அப்படி போறவ ஏன் குழந்தைகளை கொண்டுட்டு போகணும், அவதான் கொன்னாலா இல்ல வேற ஏதாவது நடந்ததா அப்படின்னு பல கேள்விகள் ஓட ஆரம்பிக்குது. ஆனா இத எதையும் யோசிக்க முடியாத நிலைமையில இருந்த விஜய் போலீஸ் கிட்ட தன் மனைவி மேலதான் தனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் அடிப்படையில விஜயோட வீட்டுக்கு வந்த போலீஸும் அந்த வீடு முழுக்க சர்ச் பண்ணியும் அங்க திருடனுங்களோ மற்ற ஸ்ட்ரேஞ்சர்ஸோ வந்ததற்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அடுத்ததா அந்த பிஞ்சு குழந்தைகளோட பாடியை ஆட்டாப்சிக்காக குன்றத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விஜய மேற்கொண்டு விசாரிக்கிறதுக்காக அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரத்துக்கு கதறி அழுதுட்டு இருந்த விஜய் கிட்ட சில சமாதான வார்த்தைகள் பேசின போலீஸ் அபிராமி எங்க போயிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அபிராமியோட டிக்டாக் மோகத்துல ஆரம்பிச்சு கமெண்ட்ஸ்ல இருந்த போதையை பத்தி சொன்ன விஜய் அவங்களுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் சொல்லி முடிக்கிறாரு. அப்படின்னா அபிராமி இப்ப யார் கூட போயிருப்பாங்க அப்படின்னு போலீஸ் கேட்க அதுக்கு விஜய் சுந்தரம் அப்படிங்கிற பேரை சொல்றாரு. அவங்களோட ஏரியால இருக்க ஒரு பிரியாணி கடையில வேலை பார்க்கிற சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் ரொம்ப நாளா பழக்கம் இருந்ததை சொன்ன விஜய் அவங்க கூட தான் போயிருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் உங்க மனைவிக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருக்க எதை வச்சு அவங்க சுந்தரம் கூட தான் போயிருப்பா அப்படின்னு சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீட்டை விட்டு வெளியே போனப்போவும் அவ சுந்தரத்தோட வீட்டுக்கு தான் போயிருந்தா அப்படின்னு சொன்ன விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை சமாதானப்படுத்தி தன் கூட கூட்டிட்டு வந்ததை போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டை விட்டு போனவ ஏன் என்னோட குழந்தைகளை கொன்னுட்டு போனான்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு தன்னோட மனசுல இருந்த கேள்வியை வெளிப்படையா சொல்லி அழுக ஆரம்பிச்சாரு. சோ விஜய் சொன்னதை வச்சு உடனே அந்த பிரியாணி கடைக்கு கிளம்பின போலீஸ் அந்த கடை பூட்டி இருக்கிறத பாக்குறாங்க. அடுத்தபடியா அவனோட வீட்டுக்கு போனவங்க அங்க வச்சு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அபிராமி எங்கடா அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல
முதல்ல அபிராமி யாருன்னே தனக்கு தெரியாதுன்னு சொன்னவன் போலீஸ் அடிச்ச அடியில அபிராமி இப்ப நாகர்கோயில்ல இருக்கிறதாகவும் இன்னும் 2 நாள்ல அங்க இருந்து இவங்க 2 பேரும் கேரளாவுக்கு போக பிளான் பண்ணி இருக்கிறதாகவும் போலீஸ் கிட்ட சொல்றான். அதாவது இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா 2 பேரும் ஒன்னா ஊரை விட்டு கிளம்புனா மாட்டிக்குவோம்னு நினைச்சு தனித்தனியா சென்னையில இருந்து நாகர்கோயிலுக்கு போய் அப்புறம் ஒன்னா சேர்ந்து அங்க இருந்து கேரளாக்கு போக பிளான் பண்ணிருக்காங்க. அப்படி நாகர்கோயிலுக்கு போற வழியில தன்னோட சிம் கார்டை உடைச்சி தூக்கி போட்ட அபிராமி இன்னும் தனக்கு கால் பண்ணல அப்படின்னும் அங்க ரீச் ஆனதும் வேற நம்பர்ல இருந்து அவளாவே தனக்கு கால் பண்றதாகவும் சொல்லியிருக்கா அப்படின்னு சுந்தரம் போலீஸ் கிட்ட சொல்றான். இதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச இன்ஸ்பெக்டர் ஓடி போக முடிவு பண்ணா நீங்க ஓடி போய் தொலைய வேண்டியது தானே, எதுக்குடா ஒன்னும் தெரியாத குழந்தைகளை கொலை பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பதறியபடி மருந்து மட்டும் தான் நான் வாங்கி கொடுத்தேன், மத்தபடி அந்த மருந்தை குழந்தைகளுக்கு கொடுத்தது எல்லாம் அபிராமி தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை கேட்டு அதிர்ந்து போன போலீஸ் மேற்கொண்டு அவனை ஸ்பெஷலா கவனிக்கிறாங்க. சரியா அந்த சமயத்துல அவனோட மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வர அது அபிராமியா தான் இருக்கும்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. சோ சுந்தரம் கிட்ட இங்க எதுவும் பிரச்சனை இல்ல, சென்னைக்கு அவுட்டர்ல ஒரு வீடு பார்த்திருக்கேன், நீ இங்க வந்துரு, நாம இங்கே வாழலாம்னு சொல்லி நைஸா பேச சொல்றாங்க. அவனும் போலீஸ் சொன்ன மாதிரியே அபிராமி கிட்ட பேச ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்கின அபிராமி இவன் பேச பேச சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணி அந்த மொபைல்ல இருந்து சுந்தரத்தோட நம்பரையும் டெலீட் பண்ணிட்டு அந்த போனை அங்க இருந்த டிராபிக் போலீஸ் கிட்ட கொடுக்கறாங்க. எஸ், பெத்த குழந்தைகளையே கொலை பண்ணிட்டு சென்னையில இருந்து ஓடி வந்த அபிராமி தைரியமா ஒரு டிராபிக் போலீஸ் கிட்ட மொபைல் வாங்கி தன்னோட கள்ள காதலன் கிட்ட பேசியிருக்கா. சுந்தரம் மேல இருந்த மோகத்துல அவன் சொன்னபடி சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கின அபிராமிய அங்க வச்சு போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அடுத்ததா அவளை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்ச போலீஸ் அபிராமி சொன்னதை கேட்டு ஆடி போறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அவ பண்ண துரோகத்தை நினைச்சு கதி கலங்கி போறாங்க. அப்படி போலீஸே கதி கலங்க வைக்கிற அளவுக்கு அபிராமி பண்ண விஷயங்கள் இதோ உங்களுக்காக. சுந்தரம் கூட ஓடி போய் அவனோட ஒன்னா வாழ ஆசைப்பட்ட அபிராமி தன் கணவரோட பிறந்த நாளையே இறந்த நாளா மாத்த நினைச்சிருக்கா. எஸ், குழந்தைகளையே கொல்ல துணிஞ்சவ கணவரை மட்டும் விட்டு வைப்பாளா என்ன? இதுக்காக முன்னாடியே சுந்தரம் கிட்ட சொல்லி பூச்சி மருந்து வாங்கி வச்சிருந்த அபிராமி ஆகஸ்ட் 30 நைட் அதை பாலில கலந்து விஜய்க்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் கொடுத்திருக்கா. 3 பேரும் தூக்கத்திலேயே இறந்து போயிருவாங்க, விடிஞ்சதும் வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படிங்கிற நினைப்புல அபிராமி அன்னைக்கு நைட் நிம்மதியா தூங்கியிருக்கா. ஆனா மறுநாள் காலையில விஜய் தான் இவளை எழுப்பியிருக்காரு. இதனால குழம்பி போன அபிராமி வழக்கம் போல விஜய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்திருக்கா. விஜய் சாப்பிட்டுட்டு இருந்த சமயத்துல பெட்ரூம்க்கு போய் குழந்தைகளை தட்டி எழுப்ப ட்ரை பண்ணிருக்கா. ஆனா குழந்தை கர்ணிகாவோட உடம்பு சில்லுன்னு இருக்கிறத பார்த்து பசங்க இறந்துட்டாங்கன்னு நிம்மதி அடைஞ்சிருக்கா. அடுத்ததா விஜய்க்கு அந்த பூச்சி மருந்தோட டோஸ் பத்தல போலன்னு யோசிச்சவ இன்னைக்கு மறுபடியும் அதே மருந்தை கொஞ்சம் அதிகமா கொடுத்து கதையை முடிச்சிடலாம்னு அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகுறா. அந்த சமயத்துல விஜயோட மகன் அஜய் கண்முழிக்க அபிராமி விடவெடுத்து போறா. ஆனா அதை எதையும் வெளியே காட்டிக்காம பேங்குக்கு கிளம்புன விஜய வழி அனுப்ப வெளியே போறா. பைக்கை ஸ்டார்ட் பண்ண விஜய்க்கு தன்னோட செல்ல மகள் கர்ணிகாவை கொஞ்சம் மறந்துட்டோம் அப்படிங்கிறது ஞாபகம் வர வேலைக்கு போற அவசரத்திலையும் சட்டுன்னு பைக் ஸ்டாண்ட போட்டுட்டு கீழே இறங்குறாரு. ஆனா எங்க உண்மை தெரிஞ்சிரோம்னு பதறி போன அபிராமி தூங்குற குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிடாதீங்கன்னு சொல்லி அவரை திட்டி வேலைக்கு அனுப்புறா. அதுக்கப்புறம் அபிராமி அஜய்க்கு மறுபடியும் மருந்து கொடுக்கலாம்னு யோசிக்க சரியா அந்த நேரத்துல அஜய் அம்மா எனக்கு நெஞ்சு எரியுதுன்னு சொல்லியிருக்கான். அதை கேட்டு அபிராமி அஜய்க்கு பூச்சி மருந்து கொடுக்கல. பையன் மேல இருந்த பாசத்தினாலதான் அவ அஜய்க்கு மருந்து கொடுக்கலன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல, மருந்து வேலை செய்ய லேட் ஆகும், சோ வேற விதத்துல தான் இவனை கொல்லணும்னு பிளான் பண்ணவ மேற்கொண்டு அரக்கத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது அவ என்ன பண்ணிருக்கானா அஜய பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போய் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லி தன்னோட மடியில தூங்க வச்சிருக்கா. அஜய் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் அந்த குழந்தையோட முகத்துல தலையணைய வச்சு அழுத்தி துள்ள துடிக்க கொலை பண்ணிருக்கா. அம்மா மடியில இருக்கிறப்ப யமன் கூட அண்ட மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மாவே யமனா மாறி அஜயோட உயிரை காவு வாங்கியிருக்கா. அதே மாதிரி அம்மா கொடுத்த பாலை அமிர்தமா நினைச்சு நம்பிக்கையோட குடிச்ச 4 வயசு பிஞ்சு குழந்தை கர்ணிகா இறந்து போய் உடல் விரைக்க கட்டையா இருக்கிறா. இப்படி 2 குழந்தைகளும் பிணமா கிடக்க அந்த நேரத்திலையும் தன் கள்ள காதலன் சுந்தரத்துக்கு கால் பண்ணி
அபிராமி அதே பெட்ரூம்ல உட்கார்ந்து அவன் கூட மணிக்கணக்கா பேசிட்டு இருந்திருக்கா. அண்ட் விஜய் வந்ததும் அவனையும் கொன்னுட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு வெயிட் பண்ணி பார்த்திருக்கா. ஆனா மறுநாள் தான் விஜய் வருவான்னு தெரிஞ்சதும் அவ இந்த விஷயத்த சுந்தரம் கிட்ட சொல்லியிருக்கா. இதை கேட்ட சுந்தரம் இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம்னு சொல்லி உடனே அவளை நாகர்கோயிலுக்கு போக சொல்லியிருக்கான். இதெல்லாம் அபிராமியோட கன்ஃபெஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சுந்தரம் கிட்ட கேட்ட அதே கேள்வியை அபிராமி கிட்டையும் கேட்கறாங்க. அதாவது நீங்க ஓடி போறதுனா எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே, ஏன் தேவையே இல்லாம நீ பெத்த குழந்தைகளை நீயே கொலை பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு இந்த வார்த்தைக்காக தான் கொன்ன அப்படின்னு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க நான் வெளியே போனாலும் சரி, இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேடி போனப்பவும் சரி, உனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, வெளியே சுத்தாத, குழந்தைகளுக்காகவாச்சும் வீட்டுக்கு வா அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லிதான் என்ன விஜயும் எங்க அம்மா அப்பாவும் பிளாக்மெயில் பண்ணாங்க. நான் ஆசையா பெத்த குழந்தைகளே என் ஆசைக்கு இடையூறா மாறிட்டாங்க. இந்த குழந்தைங்க இருந்தா தானே இவங்க என்ன பிளாக்மெயில் பண்ண முடியும், இந்த குழந்தைகளே இல்லாம பண்ணிட்டான்னு யோசிச்சுதான் குழந்தைகளை கொன்ன அப்படின்னு சொன்ன அபிராமி, இதனால மேற்கொண்டு வேற எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட புருஷனையும் கொல்ல நினைச்சேன், ஆனா அது நடக்கல அப்படின்னு வருத்தத்தோட போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கா. அபிராமி சொன்னது கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, அபிராமியோட வாக்குமூலத்தை பத்தி நியூஸ் பேப்பர்ஸ்ல படிச்சவங்களும் நியூஸ் சேனல்ஸ்ல பார்த்தவங்களும் இப்படியும் ஒரு தாய் இருப்பாளா, இவ தாயே கிடையாது அப்படின்னு சொல்லியும் அவளை பலவிதமா திட்டியும் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. பெத்து வளர்த்த 2 பிஞ்சு உசுரை கொலை பண்ண அபிராமிக்கு போலீஸ் அவங்களுக்கு பெயில் கிடைக்க விடாம பண்றதுதான். இதுக்காக தான் நம்ம போலீஸுக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும். அண்ட் அபிராமி பண்ண இந்த கொடூர காரியத்தால அந்த 2 குழந்தைங்க மட்டும் இல்லாம இன்னொரு உயிரும் பறி போயிருக்கு. அதுவும் அஜயும் கர்ணிகாவும் கொலை செய்யப்பட்டு சரியா 3 வருஷத்துக்கு அப்புறம் அபிராமியோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோட உயிர் போயிருக்கு. அது வேற யாரும் இல்ல, அபிராமியோட சகோதரர் பிரசன்னா மணிகண்டன் தான். பிரசன்னாவுக்கு அவரோட காதலி கூட 2 வீடு சம்மதத்தோட திருமணம் கன்ஃபார்ம் ஆகி இருந்த நிலையில கல்யாணத்துக்கு சில நாட்கள் மட்டும் இருக்கிற வேலையில அந்த மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கு. பிரசன்னாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இவ்வளவு ஏன் அவரு ஊருக்கு சேவைகள் செய்யற குணம் கொண்ட ஒரு சமூக நலவாதியா இருந்தாலும் அபிராமி பண்ண கொலையை மட்டுமே காரணம் காட்டி அந்த பொண்ணு வீட்டுல அவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இதனால மனசு உடைஞ்சு போன பிரசன்னா சென்னை மாங்காடுல இருக்க தன்னோட வீட்டுல தூக்கு மாட்டி இறந்து போயிருக்காரு. தன்னோட சொந்த இச்சைக்காக பெத்த குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்த அபிராமி தனக்கே தெரியாம அவரோட சகோதரர் மரணத்துக்கும் காரணமா இருந்திருக்காங்க. மிருகங்கள் கூட தான் ஈன்ற குட்டிகளை கண்ணுல வச்சு பார்த்துக்கும். நாய் பூனைங்க கூட குட்டி போட்டதுக்கு அப்புறம் தன்னோட உடம்பு பலத்துக்காக தான் ஒரு குட்டியை சாப்பிடும்னு சொல்லுவாங்க. மற்ற குட்டிகள் வளர வளர அதுங்க மேல வச்சிருக்க பாசமும் அதிகமாயிடுது. மனுஷங்களும் அப்படிதான், பெத்தெடுக்கிறப்ப இருக்க பாசத்தை விட வளர்க்கிறப்ப வர பாசம் தான் அதிகமா இருக்கும். இப்படிதான் குழந்தைகளை தத்தெடுத்தவங்க அவங்க கைக்கு கிடைச்ச குழந்தை மேலேயும் பாசம் காட்டுறாங்க. ஆனா இந்த அபிராமிக்கு பெத்த பாசமும் இல்ல, பாலூட்டி சோறூட்டி வளர்த்த பாசமும் இல்ல. மொத்தத்துல அவ பொண்ணும் இல்ல, மனுஷியும் இல்ல. ஷீஸ் அ பியூர் டெவில்.